முன்னாள் காற்பந்து ஜாம்பவானான டைகோ மரடோனாவின் உடலை மேலும் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்ற வேண்டும் எனவும் ரசிகர்கள் கல்லறையில் எளிதாக அஞ்சலி செலுத்த உதவ வேண்டும் எனவும் அவரது பிள்ளைகள் அர்ஜென்டினா நீதிமன்றத்தில் நேற்று மனு தாக்கல் செய்துள்ளனர். மரடோனா 2020ஆம் ஆண்டு நவம்பரில் தனது 60வது அகவையில் மாரடைப்பு காரணமாக காலமானார். அவரது உடல் சகல மரியாதையுடன் பியூனஸ் ஐரஸின் புறநகர் பகுதியில் உள்ள தனியார் கல்லறை ஒன்றில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே அந்த கல்லறைக்குள் நுழைய அனுமதிக்கப்படுகிறார்கள். அதனால் அவரது உடல் அர்ஜென்டினா அரசாங்க நிர்வாகத்தின் கீழ் இருக்கும் மெமோரியல் டெல் டைஸ் என அழைக்கப்படும் கல்லறைக்கு மாற்றப்படும் எனவும் அதன் பின்னர் பொதுமக்களுக்கு திறக்கப்படும் எனவும் மரடோனாவின் இளைய மகனின் தாயார் வெரோனிகா ஒஜேடா கூறியதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மரடோனாவின் பிறந்த நாளான அக்டோபர் 30ஆம் தேதி அந்த இடமாற்றம் நடைபெறும் என அவரது குடும்ப வழக்கறிஞர் உறுதிப்படுத்தியுள்ளார். 1986 உலக கிண்ண கோப்பையை வெல்ல அர்ஜென்டினாவுக்கு உறுதுணையாக இருந்த மரடோனா உலக ரசிகர்களால் கால்பந்து கடவுள் என போற்றப்படுகிறார்.